ஓ ஹே ஓ நண்பா நீ நீ கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. அது வேதனையின் வெளிப்பாடு என்று யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கும் உயிருண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டும் அல்ல, வார்த்தைகளும் தான் விடு பெறும். ஒவ்வொருவரும் அளவுக்கு அதிகமான வழிகளையும் ஆறுதலுக்காக நினைவுகளையும் கொடுத்து செல்கிறார்கள். யார் முதலில் பேசுவது என்ற தலைக்கணத்தில் பலர் பேசாமலே பிரிந்து விடுகின்றனர். நண்பா, மன்னிக்க கேட்க பழகாதே, மன்னிப்பு கேட்காமல் இருக்க பழகு. மாற்றங்கள் பழகி போகிறதே தவிர துவும் மறந்து போவதில்லை. பார்க்கும் உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் இல்ல. பழகி பாதி வேஷம்தான். அளவோடு இருந்திருக்கலாமோ என்பது அடிப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்ட பின் தான் புரிகின்றது. என்னை கொலை என நினைக்காமல் இனி இல்லை என நினைத்துக்கொள். விதைத்தது அன்பென்றாலும் விளைவது கண்ணீர் துளிகளே. சிரித்த நிமிடங்களை விட அழுத நிமிடங்களே ஒன்றும் மனதை விட்டு நீங்குவதில்லை. எதையோ விரும்பிய இதயம் இன்று எதையும் விரும்பாமல் இருக்கவே விரும்புகிறது. தொலைந்து போக ஆசைப்படுகிறேன், யார் தேடினாலும் கிடைக்காத தொலைவிற்கு. பேசாத பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கு. பேசிய நினைவுகள் மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. விதி வரைந்த பாதை இல்லை, வாழ்க்கை பயணம் எனக்கு தனிமை கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். ஏனெனில் என் மனதை காயப்படுத்த அங்கே யாரும் இல்லை. உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதை மேல் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். நின்று விட்டால் தொடரும் துடிப்பார்கள். உண்மையாக நேசிக்கும் நெஞ்சத்துக்கு தான் குழியும் பிரிவால் வரும் வலி என்னவென்று பேசி பயனில்லாத போதும் மௌனம் சிறந்தது. பேசிய அர்த்தம் இல்லாத போது பிரிவே சிறந்தது. அன்பு வைத்தவர்களுக்கு மட்டும் எப்போதும் இரண்டு தண்டனை, ஒன்று பிரிவு மற்றொன்று நினைவு. ஓ ஹே ஓ தண்டனையா?